ஹாய் காய்ஸ், லாஸ்ட் மாடியூலில் நம்ம வெறும் ஹோம் பேஜ் மட்டும் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ இது இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். இந்த பேஜ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஜஸ்ட் மேக் இட் அஸ் பிக்கர். இந்த ஒரு பேஜை தான் நம்ம இன்னைக்கு எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஜஸ்ட் delete பண்ணிட்டு இந்த பேஜை நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ ஐ ஜஸ்ட் delete the whole page. கண்ட்ரோல் டி முடிஞ்சிச்சு, சாரி, வெறும் டி அடிச்சாலே முடிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் ஓகே. ஸோ இப்போது இதுதான் நம்ம ஹோம் பேஜ் லாஸ்ட்டாக பண்ணது. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஹோல் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது, அதாவது இங்கே ஒரு நேம் இருக்கும். நீங்கள் நேம் புதுசாக ஏதாவது கொடுக்கணும்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். அது ஹோம் பேஜ்னால ஹோமும் நேம் வச்சுக்கிறேன், ஓகேவா? இப்போ ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்டிக்கு யூஸ் பண்ணி எப்படின்னு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கனாலே போதும், ஓகேவா? உங்களுக்கு க்ளோனாக ஒன்று கிரியேட் ஆகிடும், ஓகேவா? ஒரு க்ளோன் UI வந்து கிரியேட் ஆகிடும். ஆல்ரெடி பண்ண ஒரு விஷயம் வந்து ஜஸ்ட் டூப்ளிகேட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கிரியேட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஓகேவா? ஸோ நான் தான் குரூப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீன் மட்டும் கிடச்சா போதும், ரைட்? ஸோ இதில் தான் நம்மளுடைய விஷயங்கள் இருக்க போகுது. ஸோ இந்த டூல்ஸ் பற்றி ஆல்ரெடி சொல்லிக் கொடுத்தேன். இந்த லைக் ஒரு 3 டூல்ஸ், அதாவது 3 ஷேப்ஸ் வச்சு நீங்கள் பல விதமான ஷேப்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு தேவையான அளவுக்கு நான் இது எடுத்துக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கண்ட்ரோல் ++ பார்த்து நான் பிக் ஆகிக்கிட்டு, ஸோ எனக்கு பார்டர் தேவை அப்படின்னா நான் பார்டர் எடுத்துக்கலாம், நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பொசிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த பொசிஷன் வைக்கும் போது எந்த அளவில் வைக்கிறீங்க, அண்ட் ஆல்ரெடி இங்கே இருக்கும் என்னென்ன பொசிஷன் XYZல இருக்குது, அண்ட் ஹைட் வித் எல்லாமே இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். நீங்கள் மூவ் பண்ணும்போது அந்த ஷேப்ஸ்மே டிஃபர் ஆகும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்ஸ் நீங்கள் செட் பண்ணணும்னா வித் ஹைட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், அப்படின்னா நீங்கள் ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேவா? எல்லாத்துலையும் இருக்க ஃபியூச்சர் மாதிரி தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, யூஸ் பண்ணிட்டேன். அகைன் நான் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு, ஸோ அகைன் ஐ ட்ரா இட், ஓகே. அகைன் ஐ சூஸ் த செலெக்ஷன் பார் அண்ட் மேக் இட் அஸ் சென்டர், ஓகேவா? நான் சென்டராக எனக்கு வேணும், ஓகேவா? என்ன பொசிஷனில் இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும். டாப், பாட்டம், ரைட், லெஃப்ட் எல்லாம் என்ன பொசிஷனில் கரெக்டாக அது பிளேஸாக இருக்குன்னு தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக இப்படி அண்ட் லைட்டாக, ஓகே. ஸோ அகைன் சென்டரில் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இது சென்டரில் தான் இருக்குது. நான் அகைன் ரிமூவ் த பார்டர், ஓகேவா? இப்போ தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும், ஓகேவா? அந்த பார்டர்ஸ் எல்லாமே லைக் ஒரு மாதிரி ஷேப்பாக வர்றதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த டாட்டடுமே தெரியும், ரைட்? உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த டாட்டட் நீங்கள் யூஸ் பண்ணி அதை டாட்டடாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் இல்லைன்னா இங்கேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ 27ல் வச்சுருக்கேன். நான் 25 ஐ திங்க் இட்ஸ் பெஸ்ட், ஓகே. 25, ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரில. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ராப் ஷேடோ இன்னும் ஷேடோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலி ஷேடோஸ் கிரியேட் ஆகும், நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி ஷேடோஸ். அந்த ஷேடோஸை நீங்கள் வந்து அதுலேயும் கீழே XYZன்னு இருக்கும், ஓகேவா? அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அதை ஆப்ஷன் மாற்ற முடியும். அந்த ஷேடோ வந்து போர்டராக இருக்கணுமா திக்கராக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதையுமே சூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்குது, ஓகே. ஸோ அண்ட் எனக்கு இன்னுமே அதில் கொஞ்சம் லைட்டாக பட்டன் ஷேப் வரணும் அப்படின்னு நினச்சின்னா பார்டர் சூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த பார்டர் வந்து ரொம்ப டார்க்காக வேணாம், ரொம்ப லைட்டராக இருக்கிற லைட்டர் கிரேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி லைட்டராக யூஸ் பண்ணுறேன், ஓகேவா? பார்த்தே தெரியும், ஒயிட்டுக்கும் அந்த கிரேக்கும் மிடில், ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ரெடி ஆயிடுச்சு, ஓகேவா? நான் அப்படி பிளகின்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன், ரைட்? நீங்கள் போன வீடியோ பார்த்தீங்கன்னா, போன மாடல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த பிளகின்ஸ் நான் போய் இங்கே இருக்கும் ஐகான்ஸ் ஃபார் டிசைன் அப்படின்ற இதான் வச்சுருக்கேன். எப்படி பிளகின்ஸை நம்ம கெட் பண்ணுறது, எப்படி நம்ம இதில் டிஸ்பிளே பண்ணுறது அளவுக்கு போன மாடல் நான் சொல்லியிருக்கேன், ஓகேவா? திருப்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஸோ நீங்கள் கேட்டீங்கன்னா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அங்கே என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு ஐகான் தேவை. நீங்கள் இந்த ஷேப்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஐகான் கிரியேட் பண்ணலாம். அப்படின்னா இது ஈஸி வே, ஓகேவா? நான் ஈஸியாக சொல்லி கொடுக்குறதா முயற்சி பண்ணுறேன், ஆனால் இந்த ஈஸி வேல போகிறேன், ஓகே. சேட் ஐகான் தான் எனக்கு தேவை, ஏன்னா நம்ம சேட் ஸ்க்ரீன் தான் நம்ம ரெடி பண்ணுறோம், ஓகேவா? இப்போ நான் எந்த இடத்துல எனக்கு அந்த ஐகான் பிளேஸ் ஆகணுமோ அந்த இடத்துல என்னோட மவுஸ் கர்சர் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் பக்கத்துலையோ இல்லை ஏதாவது சைடு பொசிஷன் வந்து அது பிளேஸ் ஆகும், ஓகேவா? ஸோ அகெயின் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எந்த ஐகான் பெட்டராக இருக்குது, அழகாக இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஏன்னா என்னோட ஐகான், அதாவது இந்த சேட் ஹேபட்டோட ஐகான் மாதிரியே இருக்குது. இது நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு எனக்கு கரெக்டான பொசிஷன், என்ன பொசிஷன் எனக்கு தேவை, ஓகேவா? அந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு, ஸோ நான் 30 அந்த பொசிஷன் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் கொஞ்சம் பிகராக கூட ஆகிக்கலாம். 31, 32, 33, ஐ திங்க் 33 இஸ் லுக் பெட்டர், ஓகேவா? நீங்கள் அந்த ஐக்கானை சூஸ் பண்ணி கலர் என்ன வேணுமோ நீங்கள் அழகாக சூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேவா? ஸோ அது அழகாக கொஞ்சம் பட்டன் மாதிரி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ராப் ஷேடோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ட்ராப் ஷேடோ ஒன்று போதும், ஓகேவா? அண்ட் சேட் ஐக்கான் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ். நீங்கள் அதேமாதிரி ஸ்டேட்டஸ்ன்னு போட்டிங்கன்னா அதுவும் கிடச்சிடும், ஓகே. ஸோ ஸ்டேட்டஸ் போட்டிங்க அப்படின்னா ட்ராப்பில் இருக்கும் ஸ்டேட்டஸ் பேஜ்,
ஓகேவா, நிறையா இருக்கும். ஓகேவா, சிக்னல் வைஃபை சிக்னல் அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி அந்த செலெக்ஷன் ஆப்ஷன் அங்கே வச்சுக்கிட்டு அது பக்கத்தில் சூஸ் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஐக்கான் எந்த சைஸில் வைக்கிறீங்களோ அதே சைஸில் இதுவும் வைங்க. ஏன்னா இது வந்து 30 and 33 ரைட். ஸோ இது வந்து அதே மாதிரி 30 33ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 30 and then வந்து 33. ஓகே, இட்ஸ் நாட் குட் ரைட். ஸோ அகெயின் கோ பேக் போகிறேன். ஓகேவா, இது மேபி குட்டாக இருக்கலாம். ஏன்னா சில ஐகான்ஸ் வந்து வித் அண்ட் இது வந்து லைட்டாக சேஞ்ச் அவுட் ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஓகேவா, ஸோ 29 I think is good. Again make it as center and again I just fill the color and use the color picker. இந்த யூஸ் பண்ணி கலர் பிக்கர் யூஸ் பண்ணலாம். ஓகே, யூஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் தென் அதை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ட்ராப் ஷாடோ யூஸ் பண்ணி அழகாக பட்டன் மாதிரி காட்டிக்கலாம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கால்ஸ், வீடியோ கால்ஸ் அந்த மாதிரி லாஸ்ட் டேப்பில் இருக்கும்ல. ஸோ கால்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கால் அப்படின்னு நான் கொடுத்தேன், நிறைய ஐகான்ஸ் வரும். அகெயின் நான் சூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு அகெயின் ஐ மேக் இட் அஸ் சென்டர். கரெக்டாக ஓகே, உங்களுக்கு மேபி செலக்ட் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல்+ யூஸ் பண்ணி நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி எந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படின்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. வச்சுக்கிட்டு அண்ட் சைஸ் ஓகேவா 30 33 ரைட். ஸோ இது கரெக்டாக தான் பார்ப்போம். யா, லுக் பெட்டர். ஓகே, ஸோ ஐ மேக் இட் அஸ் சென்டர் அண்ட் ஐ ஜஸ்ட் பிக் த கலர் அஸ் க்ரீன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ட்ராப் ஷாடோ அகைன் பார்த்தீங்கன்னா 3மே நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இதெல்லாம் நம்ம மேலே இருக்க டாப் பாராக இருக்க போது. ஸோ அண்ட் தென் அகைன் ஒரு ட்ரையாங்கிள் ஐகான் சூஸ் பண்ணிக்கிறேன். அகைன் இதுக்கு வந்து நான் ஜஸ்ட் ஒரு இதை நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா, ஸோ வெயிட், அகைன் நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். அதே செலெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இது பண்ணும்போது நான் ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணி முடிச்சிட முடியும். அதுனா கொஞ்சம் நீங்கள் ஜஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பிளேஸ்மெண்ட் கரெக்டாக வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் செலெக்ஷன் டூல் கீ யூஸ் பண்ணிக்கிட்டு பார்டர்னா பார்டர், இல்லைனா தேவைன்னா தேவை. ஓகே, ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுறேங்க. நான் அகெயின் நான் இன்னொரு ஷேப் தேவைப்படுது, அதை நான் எடுத்துக்கிறேன். அண்ட் அகெயின் நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் சூஸ் பண்ணிட்டு செலெக்ஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இது கொஞ்சம் ஸ்மாலராக இருக்கனால நீங்கள் கண்ட்ரோல்++ அழுத்தி நீங்கள் வந்து ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் ஷார்ட்டர் ஆகிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ வெயிட், ஐ ஜஸ்ட் பிளேஸ் இட் சென்டர். ஸோ இப்போ தான் ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா, அது நிறைய பேருக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். இதை வந்து நான் பார்டர் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும் மாதிரி தெரியும். ஆனால் இந்த ஆப்ஷன் வந்து குரூப் ஆக்காது, ஒரே ஷேப் ஆக்காது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஷேப்பாக தனித்தனியாக இருக்கும். ஸோ அது குரூப் ஆக்குறது என்ன பண்ணினா, இப்போ நான் இது பார்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப் தெரியும். ஓகேவா, இப்போ நான் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி இந்த ஷேப்பையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து இங்கே 4 ஆப்ஷன் இருக்கும். ரிப்பீட் பக்கத்தில் 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த வெண்டைகிராம்லாம் பற்றி படிச்சிருப்பீங்க. யூனியன், இன்டர்செக்ஷன், A-B, B-A இந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. அதே சேம் ஆப்ஷன் தான் இங்கே. எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் போதும். இந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது உங்களுக்கு தெரியும். எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தேவை. யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஷேப்பாக கிரியேட் ஆகிடும். தட்ஸ் இட். ஓகேவா, லுக் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஓகேவா, என்னோட இது வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ நான் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நான் இங்கே வந்து சாட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஒரு டெக்ஸ்ட் சாட்ஸ் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். செலெக்ஷன் அகைன் சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் ஃபாண்ட் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணுறலாம். ஐகான் ஷேப்ஸ்க்கு வந்து இங்கே ஷேப்ஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஃபாண்ட்டுக்குன்னு தனி ஃபீல்டு இருக்கும். அது ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் ஷேப் வைக்கணும், என்ன போல்டா இட்டாலிக்கா எல்லாத்தோட ஆப்ஷனும் இங்கே தான் இருக்கும். நீங்கள் அது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு அதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து சென்ட்ரு. ஓகேவா, ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவே நீங்கள் ட்ராக் பண்ணும்போது எத்தனை அந்த ஸ்பேஸ் பார், அது எந்த கேப் அப்படின்றத அதை டினோட் பண்ணும். ஸோ கரெக்டாக இருக்குது, சென்டர்லேயும் இருக்குது. ஸோ அங்கே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் என் கலர் வந்து டெஃபினட்டாக க்ரீனாக இருக்க போகுது. ஓகேவா, ஸோ அகெயின் இன்னொரு விஷயம் பண்ண போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் நான் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு அதை அழகாக எனக்கு தேவையான அளவுக்கு நான் வச்சுட்டு ஓகே. ஸோ இதை தான் என்னோட அந்த சேட்டுக்கான டிபி பிக்சர் அந்த மெசேஜஸ்லாம் வரலாம் அதுவாக வச்சுக்கிறேன். அந்த ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறேன்னு தெரியும். ஸோ ஒரு சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டு ஸோ எனக்கு தேவையான அந்த டிபி பிக்சரை வைக்கிற அளவுக்கு ஒரு சர்க்கிள் அழகாக ரெடி பண்ணி ஓகே, இட் மே பி குட். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன சின்ன திங்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு இது கிடைக்கும். ஓகேவா,
ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்டர் வேணால் பார்டர் வச்சுக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சொல்லி தரப்போம், அது கண்டிப்பாக பார்டர் தேவை. ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு அப்புறம் கண்டிப்பாக டிபி பிக்சர் வேணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட ஃபோல்டர் நிறையா ஃபோட்டோஸ். நான் இந்த ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 2 வே இருக்குது அதில் இன்செர்ட் பண்ணுறதுக்கு. ஒரு வே வந்து நீங்கள் டேரெக்டாக அந்த சர்க்கிள்குள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா அது டேரெக்டாக ப்ளேஸ் ஆகிடும், ஓகேவா. அண்ட் இன்னொரு வே என்ன இருக்குன்னா, ஸோ ஜஸ்ட் இன்னொரு என்ன இருக்குது அப்படின்னா, அந்த பிக்சரை ட்ராக் பண்ணி கொண்டு வந்துட்டு இங்கே ட்ராக் பண்ணி கொண்டு போனால் அந்த பிக்சர் ட்ரையாங்கிளில் ஃபிட் ஆகிடும். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் மேக் இட் ஸ்மாலர், ஓகேவா. ஸோ ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ண ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணி இந்த பிக்சரையும் இந்த பிக்சரையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு போயிட்டு மாஸ்க் வித் ஷேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஷேப்புக்குள்ளே அது மாஸ்க் ஆகிடும். ஜஸ்ட் அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக அந்த பொசிஷனில் வைக்கிற அளவுக்கு அது கரெக்டாக சொல்லிடும், ஓகேவா. தட்ஸ் இட், ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஷேப் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. தட்ஸ் இட், ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அகெயின் அந்த நம்ம ஆல்டிக்கு யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் சேவிங் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆல்டிக்கு ஸ்விட்ச் வச்சு நான் வந்து ட்ராக் பண்ணி கொண்டு வந்து க்ளோன் பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் காட்டல அப்படின்னா நீங்கள் வந்து லேயரில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேவா. ஆக்சுவலி இங்கே நான் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு மேலே தான் அந்த சேட் வரணும், அப்போ தான் எனக்கு விசிபிளாக தெரியுது பின்னாடி இருக்குது, ஓகேவா. அகெயின் ஐ மேக் இட் செலக்ட் அண்ட் கோஸ் ஹியர், ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ண போகிறேன். சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபாண்ட் தேவையோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் குட், ஓகேவா. 35 இஸ் குட், ஓகே. ஸோ அகெயின் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறத கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து ஒரு மெசேஜ் லீவ் பண்ணோம்ல. ஸோ அகெயின் ஆல்டிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் டைம் சேவிங்காக. ஹாய், ஹவ் ஆர் யூ, ஓகே. ஸோ ஐ திங்க் இட்ஸ் குட். இப்போ ஃபாண்ட் எந்த அளவுக்கு இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் ஸ்மாலர் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் மேக் இட் அஸ் ஸோ ஸ்மாலர், ஓகே. அண்ட் அலைன் இட், ஓகே. எந்த அலைன்மெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஸ்மால் ஆக்கலாம், ஓகே. குட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அந்த மெசேஜ் லீவ் ஆகிருக்குன்னு சொல்லி ஒரு பபுள் தேவையில்ல, நோட்டிஃபிகேஷன் பபுள். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு சின்னதாக பண்ணிக்கலாம். சின்ன திங்ஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் ஜூம் இன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா உங்களுக்கு பொசிஷன் அண்ட் எவ்ரி திங் இஸ் குட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அந்த பொசிஷன் அலைன்மெண்ட்லாம் கொஞ்சம் பிரச்சனை வராது, ஓகேவா. இப்போ குட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் இஸ் பக்கா. ஸோ அகைன் என்ன பண்ணுறேன், பார்டர் ரிமூவ் பண்ணிட்டு இந்த கலர் வந்து எனக்கு க்ரீன் கலர் தான் வேணும். ஸோ நான் கலர் பிக்கர் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ட்ராப் ஷாட் எனக்கு வேணும் பர் மாதிரி தெரியறதுக்காக, ஓகேவா. அகெயின் நான் வந்து ட்ராப் ஆல்டிக் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி பின்னாடி தான் போடுவேன், ஏன் சொல்லுங்க, அந்த லேயர் வந்து பின்னாடி இருக்குது. ஸோ அகெயின் அந்த ஒன்றுத்துக்கு நான் எல்விஸ் மேலே போட்டேன் அப்படின்னா அது க்ரீன் கலருக்கான உங்களுக்கு தெரியல. ஸோ அகெயின் நான் அந்த கலர் பிக்கர் யூஸ் பண்ணி ஒயிட் ஆகிக்கிறேன், ஓகேவா. ஸோ ஒயிட் ஆக்கிட்டேன் அப்படின்னா ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃபாண்ட் சைஸ் ஸ்மால் பண்ணும்போது ஸோ ஐ திங்க் இட்ஸ் குட். பண்ணும்போது சென்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல் ஃபைன். அண்ட் டைம் எத்தனை மணிக்கு வந்துச்சு அப்படின்னு தெரியணும்ல. ஸோ டைம் வந்து இட்ஸ் 9 AM, ரைட். ஸோ அதை நான் சூஸ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஃபாண்ட்டுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க, டைம் அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி. ஸோ ஐ திங்க் இட் இஸ் குட், யா. அண்ட் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ரோ ரெடி பண்ணிட்டோம், ஒரு டெக்ஸ்ட்டோட ஃபஸ்ட் ரோ ரெடி பண்ணிட்டோம். இது இன்னும் கொஞ்சம் ஸ்மால் கூட ஆக்கிக்கலாம். ஸோ யா, கொஞ்சம் கூட ஸ்மால் ஆக்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதை கூட நீங்கள் இன்னும் ஸ்மால் ஆக்கிக்கலாம். ஏன்னா அழகாக உங்களுக்கு எந்த இது பார்க்க லுக் பெட்டராக இருக்கும், உங்களுக்கு ஓன் ஐடியா தான், இன்னோவேட்டிவ் தான் எல்லாமே. ஸோ அது பண்ணும்போது டெஃபினட்டாக அது பெட்டராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அலைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகே. ஸோ எவ்ரி திங் இஸ் குட். பண்ணி முடிச்சிட்டோடனே கிரிட் ஆப்ஷன் போன கிளாஸில் நான் சொல்லிக் கொடுத்தேன், அந்த கிரிட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முக்கியமான விஷயம், நீங்கள் செலக்ட் பண்ணி அது மொத்தமாக குரூப் ஆக்கணும், அப்போ அது மொத்தமாக க்ளோன் ஆகி வந்துடும். ஸோ இது நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. என்ன செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பின்னாடி நீங்கள் சூஸ் பண்ண ஷேப் ட்ரையாங்கிளுமே செலக்ட் ஆகும், அதுவுமே குரூப் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும்னா பின்னாடி இருக்க ட்ரையாங்கிளை கண்ட்ரோல் எல் கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க, ஓகே. இப்போ அது எந்த இதுவுமே நீங்கள் மூவ் பண்ண முடியாது, ஓகேவா. இப்போ இந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் மூவ் பண்ணி ஹோலாக செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஹோல் குரூப் ஆகிடும். ஸோ ரிப்பீட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் மேக் இட் அஸ் கண்ட்ரோல் மைனஸ் அண்ட் ஐ ட்ராக் பண்ணுறேன். பண்ணிங்கன்னா அப்படியே எல்லாமே க்ளோன் ஆகி வந்துடும், ஓகேவா. அண்ட் இந்த ஷேப் இது யூஸ் பண்ணி எந்த இதில் சைஸில் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் பார்டர் இருக்கட்டும் ஃபைனலாக ரிமூவ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் அன்குரூப் காம்பனன்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாம் அன்குரூப் ஆகிடும். அண்ட் ஐ ஜஸ்ட் ப்ளஸ், ஓகே. இப்போ நீங்கள் வேறு பர்சனோட நேம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், லைக் அரௌண்ட் பெரி, ஓகே.
like copy, like whatever, Pita, like Kathy, like Daniel, அண்ட் ஃபைனலி நம்ம கொடுக்குற நேம் தான். ஸோ பூஜா. ஸோ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ஃபாண்ட் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மெசேஜ் டிஃப்ரெண்ட்டாக கரெக்டாக. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் லைக் குட் மார்னிங். ஓகே, அண்ட் தென் வந்து ஹலோ. ஓகே, ஸோ ரீச். ஸோ தேர். ஸோ வாட் எவர் யூ ப்ரிஃபர் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். டன். ஸோ ஸோ இப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து 2. ஓகே, லைக் ஒரு 2 நோட்டிஃபிகேஷன் இஸ் தேர். அண்ட் நான் அது ஆல்ரெடி பார்த்தது மாதிரி. ஸோ எனக்கு தேவைப்படாது. ஸோ அகெயின் ஆல்சோ ஐ ரிமூவ் த 1. ஓகே ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, ஸோ அண்ட் அவங்களோட பிக்சர்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்சல்யூட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். நான் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியராக இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் வந்து ஓகே, ஸோ அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கனால அந்த இதை நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அண்ட் தென் and finally Daniel. So I just pick some men pick. Okay, it's good. Yeah, everything is fine. I think it's Gopi is there. So still like Gopi மட்டும் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு மென் பிக்சர் தேவை. ஸோ I just go with this. அண்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வச்சு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாருமே பண்ணியாச்சு. இப்போ நான் ஜஸ்ட் வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஐ ஜஸ்ட் செலக்ட் ஆல். ஏன்னா எனக்கு இப்போ பார்டர் தேவையில்லை. நான் எல்லாமே பார்டர் எதுக்காக வச்சேன்னா எனக்கு அலைன்மெண்ட்டுக்கும் எந்த இதில் முடியுது கரெக்டாக அந்த அலைன்மெண்ட் கொஷனுக்காக தான் வச்சேன். அகெயின் ஜஸ்ட் ரிமூவ் த பார்டர். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பக்காவான அந்த சாட் வியூ வந்து கிரியேட் ஆகிடும். இங்கே நீங்கள் அந்த ஆப்பிளோட iOS ஆடி பிளகின்ஸில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி நீங்கள் மேலே அந்த அந்த சார்ஜர் காட்டுற மாதிரி இல்லை ஸ்டேட்டஸ் காட்டுற மாதிரி நெட்வொர்க் காட்டுற மாதிரி இங்கே வச்சுட்டீங்க. அதெல்லாம் ஃபைனலாக பண்ணும்போது அந்த அவுட்புட் நமக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி சேட் ஐகான்ஸ், அதாவது சேட் எப்படி சேட் இது கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. உங்களுக்கு இது நேம் வந்து நீங்கள் சேட் விண்டோ அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். தட்ஸ் இட். ஓகேவா? இது நீங்கள் அகெயின் நீங்கள் நெக்ஸ்ட் இது பண்ணும்போது ஆல்டிக் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு க்ளோன் ஆப்ஷன் கிரியேட் ஆகிடும். தட்ஸ் இட். ஸோ இன்னைக்கு இந்த மாடியூலில் இந்த பர்டிகுலர் சேட் விண்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் மாடியூலில் நெக்ஸ்ட் அதாவது என்ன ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போகிறோம், யூஐ கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்டே கனெக்டட் அண்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.